வணக்கம். நான் நிரோஷன். எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த களைய இத ஒரு வடிவா நீங்க பாருங்க. ஒரு விவசாயியா இருந்தா வடிவா இருக்க பாருங்க. இது எப்படி வடிவா கட்டுப்படுத்துறது, இயற்கை முறை என்ன, செயற்கை முறை என்ன, இதால வர்ற பக்க விளைவுகளை பற்றியெல்லாம் நிறைய கதைச்சிட்டேன். அப்ப விவசாயிக்கு பிரியோசனமா கதைங்க களைய புல்லு மருந்து அடிக்காம என்னன்னு கட்டுப்படுத்துறேன்னு எங்களுக்கு தெரியல. என்ன மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தேன். அவைக்குரிய வீடியோக்கள் தான் இது. என்னன்னா களை என்றது நீங்க ஒரு நெல்லு பயிர் செய்யறீங்க, வேற ஒரு இனம் செய்யறீங்க, மொட்டைக்கருப்பன் செய்யறீங்க, அதுக்குள்ள பச்சை பெருமான நெல் வந்துட்டேன்னா அந்த நெல்லு கூட களை தான். நாங்க ஒரு பயிரை செய்யறோம்டா, இதை ஏம் பண்ணி செய்யறோமோ அதுக்கு எதிராக முளைக்கிறது எல்லாமே களை. இந்த களையில நாங்க ரெண்டு விதமா களைய கொல்லுறது, அழிக்கிறது, ஒரே அடியா அழிக்கிறது, இல்லாட்டி கட்டுப்படுத்துறது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த கொல்றதுக்குள்ள சேதன முறை என்றா இயற்கையில நாங்க இயற்கை களைக்கொல்லியை பற்றி சொல்லியிருக்க அந்த மாட்டு செல்லாம், தேசி புளி, உப்பு அதுகள் எல்லாம் போட்டு செய்யற மாதிரியான இயற்கை களைக்கொல்லிய சொல்லியிருக்கிறோம். மற்றதா அசேதனம், இப்ப நிறைய களைக்கொல்லி கடையில விற்பாங்கல்ல அசேதன முறையில. மற்றது தீயிட்டு அழிக்கிறது. தீயிட்டு அழிக்கிறேன்னா சில டிராக்டர்லயே டேங்க்ல தீய பின்னால மூட்டி விடுற மாதிரி, இல்லாடி வைக்கோல போட்டு பிறவி பத்த வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதுல நவீன முறையில இயந்திரங்கள் மூலம், அதாவது டிராக்டர்ல கட்டி பின்னால தீய மூட்டக்கூடிய இதுகள், மற்றது ரோபோக்கள் மூலம், அதாவது சரியான களைய ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கக்கூடிய ரோபோக்கள் இருக்கு. அப்ப ரோபோக்கள் மூலம் அழிக்கிறதும் இருக்கு. மற்றது பாரம்பரிய முறை என்றால் நெல்லு நாங்க காடு வெட்டி கழனி செய்யறது தானே. நம்ம காடுகளை வெட்டி போட்டு அங்க இருக்கிற குப்பைகள் சருகுகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஒரு இடத்துல பத்த வச்சு விட்டுருவாங்க. பத்த வச்சுட்டு அது ஃபுல்லா வெறியும். அது இப்பயும் இந்தியாவிலேயே நடக்குது, இலங்கையிலேயே நிறைய இடங்கள் நடக்குது. அது பாரம்பரிய முறை. அந்த முறையில தீயிட்டு அழிச்சு விடுறது. அப்ப அழிச்சா சிலது அழியும், சிலது அழியாது. மண்ணுக்குள்ள நல்ல கீழே இருக்கிறது அழியாது, மேல் மட்டங்கள்ல இருக்கிறது அழியும். அதனால பெரிய பக்க விளைவு என்னன்னா அங்க இருக்கிற மண்புழுக்கள் அதுகள் சாகிறது, மற்றது எங்கட மண்ணுல காரத்தன்மையை அதிகரிக்கிறது, மண்ணின் சரியான இருத்துல குலைச்சி விடுறது உண்மையாவே கூடாத ஒரு விஷயம். அது எங்களுக்கு விவசாயிகளுக்கு சரியில்லாத ஒரு விஷயம். அதனாலதான் தீயிட்டு அழிக்கிறதுல அந்த பாரம்பரிய முறையை இல்லாம செய்யறதுக்கான சில வேலை திட்டங்கள் நடக்குது. அநேகம் இப்ப ஒரு இடத்துல நெருப்ப மூட்டி விட்டீங்கன்னா அது குற்றமான செயலாக பாக்குறாங்க. மற்றது கொல்லுற முறைகள் தான் இது கட்டுப்பாட்டு முறை. கட்டுப்பாட்டு முறையில நாங்க மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கணும். என்னன்னா ஒரு களை 30 நாள்ல இருந்து 30 வருஷம் வரை அது விதை உறங்கு காலம், அதாவது விதை வீரியம் முளைக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கக்கூடியது. அது சில தண்டு கீரை இனங்கள் இருக்குது, அதுகள் எல்லாம் 30 வருஷங்களுக்கும் கூடுதலாக அந்த விதை முளைக்கக்கூடிய திறனை கொண்ட இதுகள் எல்லாம் ரிசர்ச் பேப்பர்கள்ல வாசிங்கன்னா தெரியும். அப்ப அந்த இதுல பார்த்தோம்னா கட்டுப்பாட்டுல இந்த உயிர் மூடாக்கு, உயிரற்ற மூடாக்கு. இப்ப நீங்க ஒரு விதை எந்த விதையா இருந்தாலும், எந்த விதை என்றாலும் அது முளைக்கணும்டா முதலாவது அதுக்கு நீர் தேவை, அதுக்குரிய சரியான தட்பவெப்ப நிலை தேவை. மற்றது மிக முக்கியமான விஷயம், ஒரு விதை முளைக்க சுவாசிக்கும், அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அடுத்தது அது வளர்றதுக்கு சூரிய ஒளி தேவை. சிலதுகள் சூரிய ஒளி இல்லாமலே முளைக்கும், சிலதுகள் சூரிய ஒளி இருந்தா தான் முளைக்கும். சிலது இருட்டுக்குள்ள முளைக்கக்கூடியது, சிலது இருட்டு இல்லாத இடங்கள்ல தான் முளைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா களைகள் எல்லாமே, அநேகமான களைகள் இருட்டிலேயே முளைச்சிருக்கு. அப்ப இந்த மூடாக்கு என்றது கட்டுப்பாடு முறை என்றதை தாண்டி இது ஒரு நல்ல எஃபெக்டிவான முறை. இப்ப உயிர் மூடாக்கு, உயிரற்ற மூடாக்கு என்று ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டுல மூடாக்க வச்சுதான் நாங்க கட்டுப்படுத்தலாம். உயிர் மூடாக்கு, உயிரற்ற மூடாக்கு. இந்த உயிர் மூடாக்குன்றது நாங்க சணலை நெருக்கி விதைக்கிறது. சனப்பை என்று சொல்றது அதே ஏக்கருக்கு 20 கிலோ படி நெருக்கி விதைக்கிறது. அதே மாதிரி இருங்க நெருக்கி விதைக்கிறோம், 20 கிலோ நெருக்கி விதைச்சு விடுறது. அதே மாதிரி நவதானிய விதைப்புன்னு சொல்லுவோம். அப்ப அதை நெருக்கி விதைச்சு விட்டா அது மேல வளர்ந்திருக்க கீழே இருக்கிற வெப்பநிலை குளிர்ச்சியா இருக்கும். மழை தூரி கொடுத்துட்டேன்டா நீர் கிடைக்கும், அந்த தட்ப வெப்பநிலை சரியா இருக்கும், அங்க இருக்கிற அதாவது காற்றோட்டம், ஆக்சிஜன் எல்லாம் சரியா கிடைக்க இவர் கீழே இருக்கிறவர் முளைச்சுவார். கீழே இருக்கிறவர் முளைச்சு அவருக்கு என்ன தேவை? சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளி இருந்தா தான் அது மேல வளர்ந்து வருவார். ஆனா அங்க இருக்கிற சனப்ப மற்றது அந்த கருங்க எல்லாமே அதுக்கு சரியான சூரிய ஒளியை கொடுக்க விடாது. அப்படி என்ன கீழே இருக்கிற அந்த பயிர்கள், அந்த முளைச்ச களைகள் எல்லாம் தன் வளர முடியாம அழிஞ்சு போகக்கூடிய ஆற்றல் இருக்கு. உயிரற்ற மூடாக்குல இப்ப இயற்கையாகவும் இருக்கு, செயற்கையாகவும் இருக்கு. உயர்த்த மூடாக்கண்டா இப்ப நாங்க வைக்கோல
களை வராம ஒரு மிளகாய் கண்டு செய்யறோம்னா அதை சுத்த வர வைக்கோல் போட்டு விடுறது, இல்லாட்டி கிடுகு போட்டு விடுறது, இல்லாட்டி ஓலை போட்டு விடுறது, அப்படி மற்ற வாழைச்சேறுகள் போட்டு விடுறது. அது வந்து இயற்கை மூடாக்கு. அது அதை மூடாக்கு பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஈரப்பதன் இருக்க போது அது இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அவர் அங்க இருக்கிற களைச்செடி களை விதைகள் வந்து முளைச்சு 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 வந்து அழிஞ்சிடும். அப்ப அவர் மேல வர விட மாட்டார். அது இயற்கை. சேர்க்க மூடாக்கு இருக்குது பொலித்தீன் பாவனை. பொலித்தீனை வச்சு விரிச்சு மூடாக்கு பண்ணி விடுவாங்க. அது வந்து மண்ணுக்கு கூடவே கூடாது. அது இப்ப நிறைய பேர் செய்யலாம், நிறைய கம்பெனி கூட அதுக்கு மானியங்கள் கொடுக்குது. உண்மையா நீங்க ஒரு சிந்திக்கிற விவசாயியா இருந்தா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு, கூடவே கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப களையை வந்து கட்டுப்படுத்துற மெதட்டுகள் உங்களுக்கு தெரியும். இதுல பகுதி பகுதியா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உயிர் மூடாக்கண்டா அப்படி எல்லாம் அதை செய்யலாம், உயிரற்ற மூடாக்கண்டா அது அப்படி இயலவா செய்யலாம். அப்படி ஒவ்வொன்றுலையும் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்க பார்க்கலாம். நன்றி.